அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், போதகரே, இந்த பெண் விபச்சாரி, நாங்கள் கையும் களவுமாக இவளை பிடித்தோம். மோயிசின் சட்டப்படி இவள் கல்லெறிந்து கொல்லத்தக்கவள். போதகரே, தாங்கள் தீர்ப்பிடும், நீங்க தீர்ப்பு சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. இயேசு தரையில் குனிந்து ஏதோ எழுதி கொண்டு, அவங்க நேரா பார்க்கல, இயேசு தரையில் குனிந்து ஏதோ எழுதி கொண்டே, இப்ப அந்த அவருக்கு ரெண்டு தான் ஆப்ஷன் இருக்கு. இவளை கல்லெறிந்து கொல்லுங்கள்னு சொன்னா தான் போதித்த கருணையை விடணும். ஏன்னா அவர் எல்லாரையும் மன்னிங்க மன்னிங்க மன்னிங்கிறாரு. அந்த கருணையை விட்டாதான் இவளை கல்லெறிஞ்சு கொல்லுங்கன்னு சொல்லலாம். கல்லெறிஞ்சு கொல்லாதீங்கன்னு சொன்னா இயேசு மேல ஒரு கேஸ் போடலாம். என்ன போடலாம்? மோயிசோட சட்டத்தை இவர் மீறாரு. இயேசு தரையில் ஏதோ குனிந்து எழுதி கொண்டே சொன்னார், உங்களில் பாவமே செய்யாதவன் எவனோ அவன் இவள் மீது முதல் கல் எறியட்டும் என்றார். எவன் அயகத்தனமா பண்ணலையோ அவன் முதல் கல் எறிகின்றார். இந்த உலகத்தில் உங்கள் யார் பாவமே செய்யாதவனோ அவன் இவள் மீது முதல் கல் எறியட்டும் என்றார்.